ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வர்ற பக்தர்களெல்லாம் நாங்கள் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற தலைப்பில் அவங்கள பேட்டி எடுத்துகிட்டு வரோம். ஒவ்வொருத்தரும் அவங்களோட நினைவுகள்லேருந்து இறைவன் அவங்களுக்கு என்ன காரியத்தை முடித்து கொடுத்துருக்காரு, அவங்களுடைய வேண்டுதலை அவர் எப்படி நிறைவேற்றி கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத பற்றி ஒரு சில விஷயங்களை இங்கே பகிர்ந்துக்க வராங்க. அவங்க பகிர்ந்துக்கிற விஷயங்களை நீங்கள் கேட்குற பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா இது போன்ற விஷயங்கள் நமக்கு நடக்குமா அப்படின்னு நீங்கள் இயங்கும்போது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து அது முடியுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல சாட்சியாக அமையுது. சார், உங்கள் பேர்? என் பேர் அபிலாஷ். நீங்கள் எத்தனை நாளாக கோயிலுக்கு வந்துட்டுருக்கீங்க? ஒரு 6 வருஷமாக. 6 வருஷமாக வரீங்க. இவர் உங்கள் பையன் இல்லைங்களா? இவங்க 2 பேரும் மாமியார். அவங்க எந்த ஊரில் இருக்காங்க? பாலக்காட்டில் இருக்காங்க. இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பல விஷயங்களை கடவுள் முடிச்சு கொடுத்துருப்பாரு. 6 வருஷமாக வரீங்க இல்லையா? முடிச்சு கொடுத்துருப்பாரு. நீங்கள் யார் சொல்லி முதல்ல இந்த கோயிலுக்கு வந்தீங்க? ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு கோடம்பாக்கம் இருந்தோம். அப்போ வந்து அந்த பக்கத்தில் வந்து பாபா கோயில் வழக்கமாக போகிறது. அப்போ இங்கே வீடு வாங்க வந்த போது என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், ஒரு அஸ்ட்ராலஜர் ஒருத்தர் சொன்னார், வீடு அமைய போகிற இடத்துல பக்கத்தில் ஒரு 100 மீட்டர் தள்ளி பாபா கோயில் இருக்கோன்னாரு. அப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு 10 நாள் இங்கே பக்கத்தில் எல்லா கடைகளும் பழகும் போது கேட்டேன், இங்கே எங்கே பாபா கோயில் இருக்குன்னா அவங்க இப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு நாள் நடந்து போயிட்டு இங்கே வந்தேன். அப்புறம் சாரை பார்த்தேன். அதுக்கப்புறமா ரெகுலராக வர ஆரம்பித்தேன், கோயிலுக்கு வர ஆரம்பித்தேன். அப்புறம் ரொம்ப பயங்கர இந்த கோயிலுக்கு கூட ரொம்ப அட்டாச்மெண்ட் ரொம்ப ஆச்சு. அப்புறம் ஒரு வேண்டுதல் இருந்தது பையனுக்கு வந்து. என்ன வேண்டுதல் வச்சிங்க அவனுக்காக? ஆக்சுவலாக அவனுக்கு ஹெல்த் ஒரு பிறக்கும் போது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அது சரியாயிடும் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக. அந்த யூரின் போகிற இடத்துல போகிற இதில் வந்து ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருந்தது, அடைப்பு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும்னு சொன்னாங்க டாக்டர்ஸு. அதுக்கப்புறமாவும் அது வந்து அப்பப்போ யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து அந்த கொரோனா டைமில் நிறைய இன்ஃபெக்ஷன்லாம் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி திரும்ப சர்ஜரி பண்ணணுன்னே சொன்னாங்க. அப்புறம் இங்கே வந்து நான் பாபா கோயிலில் அந்த 9 வாரம் வந்து சுற்றுனீங்க. அபிஷேகம் பண்ணீங்களா? அபிஷேகம் பண்ணோம். அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வாரம் தான் போய் அந்த ஸ்கேன் எடுத்தோம். அது அவ்வளோ வருஷமாக இருந்த அந்த இது வந்து உடனே அவர் டாக்டரே தானே உடஞ்சிருச்சு. ஆமாம், ஒன்றும் இல்லை, தேவையில்லை, சர்ஜரிலாம் தேவையில்லை, அது வந்து அடைப்பெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுன்னு சொல்லி ஜஸ்ட் இது மட்டும் பண்ணி அனுப்பிச்சாரு. அது ஒரு இது. அதே மாதிரி நிறைய அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்த போது ஐசியூவில் இருந்தாங்க அம்மா. அப்பவும் வந்து இது இங்கே வந்து இது பண்ணிட்டு என்ன டாக்டர் சொன்னாங்க அப்படியே தான் இருக்கும், அது வந்து ரொம்ப இது பண்ண முடியாதுன்னு சொல்லி இங்கே வந்து அப்படி மனமுறை இருப்பாங்க. அம்மாவும் வந்து வீடு திரும்பி வந்தாங்க, முன்னால் இருந்தாங்க. அதே மாதிரி அக்கா பொண்ணு நான் கூப்பிட்டு வந்தேன். இப்போ அது லாஸ்ட் இயர் உங்களுக்கு நடந்தது அக்கா பொண்ணோட விஷயம். பொண்ணை கூப்பிட்டு வந்தேன். அவள் வந்து அவங்க எங்கே இருக்காங்க? அக்கா பொண்ணு அலையன்ஸில் தான் இருக்காங்க. அலையன்ஸ் தான் இருக்காங்க. வந்து அவங்க வருவாங்க. வந்து அவளை கூப்பிட்டு வந்தேன் அந்த எக்ஸாம் டைமில். இப்போ அவள் கேட்ட மாதிரியே மார்க்ஸ் வந்து அந்த மாதிரி நல்லா. எவ்வளோ மார்க் வந்தது அவளுக்கு? 92% வந்துருச்சு அவளுக்கு. பரவாயில்லையே. இப்போ என்ன பண்ணுறா? அவள் வந்து சைக்காலஜி பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தா, அதுதான் டாக்டரேட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கா. ஸோ அதே மாதிரி அவள் நினச்ச காலேஜ்லேயே. எந்த காலேஜில் சேர்த்துருக்கீங்க? மெட்ராஸ் ப்ளஸ் விஷன் கம்பெனி எக்மோரில் இருப்பாங்க. ஓகே ஓகே. அங்கே தான் செட் பண்ணிச்சோம். அங்கேயே கிடச்சிச்சு ஒரு இதுவும் இல்லாமல். ஸோ எல்லாம் பாபாவோட. அவளுக்கு 9 நாள் வேண்டியிருக்கீங்க, இன்னும் செய்யலைன்னு நினைக்கிறேன். அது 9 நாள் சுற்றுறது. ஆமாம், அவளுக்கு இன்னும் அபிஷேகம் மட்டும் பாக்கி இருக்குது. அபிஷேகம் வந்து பண்ணிடுற மாதிரி இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு அப்புறம் என்ன நடந்தது வேலை? அதான் இந்த மாதிரி ஆப்ரேஷன் வேலை, பெரிய விஷயம். ஆப்ரேஷன் நடக்க வேண்டியது அம்மாவுக்கு, இவனுக்கு நடக்க வேண்டியது, உங்கள் பையனுக்கு எல்லாம் வந்து ஆப்ரேஷனே இல்லைன்ற மாதிரி ஒரு இது வந்துருச்சு. அந்த பொண்ணுக்கு படிப்பு நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வேலை மேலே வேலை பிஸ்னஸ்லாம் அப்பப்போ வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணுறது அதெல்லாம் சுமூகமாக நடக்கும். நான் இது வந்து தவிர்த்து வந்தேன். என்ன இது பண்ணும்போது ஏன்னா நம்மளுக்கும் பாபாவுக்கும் உள்ள இதை வந்து வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாருக்கும் செய்கிறாரு தான். இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க இல்லையா, அவங்க நினைப்பாங்க நமக்கு எங்கே போனால் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு விஷயம் இருக்குது, இந்த விஷயம் வந்து எப்படி நடக்கும், எங்கே போனால் இது முடியும் அப்படின்னு. இப்போ உங்கள் பேட்டி அவங்க பார்க்குற பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சிது. ஒரு வேளை பார்த்துட்டாங்க, இல்லை அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க யாராவது ஒருத்தர் இந்த பேட்டியை பார்த்தாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல, நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க, கண்டிப்பாக முடியும் உங்களுக்கு அப்படின்னு அவங்க சொல்லும்போது கண்டிப்பாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். இந்த மாதிரி இந்த பேட்டியை பார்த்து நிறையா பேருக்கு முடிஞ்சவங்க இருக்காங்க, அவங்களும் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் கொடுக்குற பேட்டியும் மற்றவங்களுக்கு உபயோகமாக நிச்சயமாக இந்த யூடியூப் மூலிமா அமையும்.
நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சால், உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயிலுக்கு வாங்க. வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக உங்களுக்கும் அந்த காரியங்கள் வந்து இந்த பாபாவால் நிச்சயமாக முடியும் போது நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நீங்களும் அந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுப்பதற்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் டெய்லி